இந்த வீடியோவில் 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் விக் ஃபில்லிங் அண்ட் விக் ரிஜெக்ஷன். ஃபஸ்ட்டு விக் ஃபில்லிங் பார்க்கலாம். இந்த விக் ஃபில்லிங் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணுன்னா அதுக்கான டைம் ஃப்ரேம் மினிமம் 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே பாருங்கள். நான் 1 ஹவரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லா மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? எந்த மாதிரி பேஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் நாம் விக் ஃபில்லிங்கை அப்ரோச் பண்ணலாம், இந்த விக்கை ஃபில் ஆகுன்ட்டு. எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் இந்த விக் ரிஜெக்ஷன் ஆகுன்ட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது. இப்போது விக் ஃபில்லிங், இந்த விக்கை மார்க்கெட் ஃபில் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விக் ஃபில்லிங்காக இருக்கட்டும், விக் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேஸில் தான் பார்ப்போம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தெளிவாக மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரியை எடுக்கிறதுக்கோ இல்லை எக்ஸிட் ஆகிறதுக்கான ஏரியாவோ கிளியராக கிடைக்கும். அதனால தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்லேயே எல்லாத்தையும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இந்த மாதிரி ஒரு விக் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. இதில் என்ன நாம் மெயினாக பார்க்கணுன்னா, இந்த 1 ஹவரோட ஹை அண்ட் லோ, அதாவது நாம் இந்த ஹையஸ்ட் ஆஃப் த விக்கும் லோயஸ்ட் ஆஃப் த விக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த லோயஸ்ட் ஆஃப் த விக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கக்கூடாது. எந்த டைம் ஃப்ரேம்லன்னா 1 ஹவர்லேயோ இல்லை 15 மினிட்லேயோ இதை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடாது. சப்போஸ் இதை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, 50 மினிட்ஸ்லேயே இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது மார்க்கெட் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியலனா அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுதுன்னா என்னுடைய கோர்ஸில் வந்தவங்களுக்கு தெரியும், என்னுடைய கான்செப்ட் படித்தவங்களுக்கும் தெரியும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி, பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்போது நம்மளுக்கு இதுக்கு அடுத்த 1 ஹவர் எப்படியெல்லாம் க்ரியேட் ஆகணும்னா, இதுக்கு அடுத்த வர 1 ஹவர் நமக்கு நான் 50 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பிளனேஷனை உள்வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு ஒரு விக் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அதாவது இந்த விக் வந்திருக்கு, அதை தான் நான் ரிஜெக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த விக்கை மார்க்கெட் எப்படி வந்தால் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னன்னா, நமக்கு அதாவது மார்க்கெட் பை ஆகணுன்னாலே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகணும். ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டும் கிடைக்கணும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சப்போர்ட் எப்படின்னா கரண்ட் சப்போர்ட், அதாவது ஒரு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இந்த பிளேஸில் செல் வந்திருக்கு. சரிங்களா? செல் இந்த செல் நம்மளுக்கு பையாக மாறினா இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சப்போர்ட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கணும்னா கரெக்டாக பாருங்கள், இந்த ஏரியாவை பிரேக் பண்ணக்கூடாது. இது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோ பாயிண்ட், அதாவது விக்கோட லோ பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணாமல் 50 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பை கேண்டில் கிடைச்சா, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல வருது. இதே சமயம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராங்கான செல் கேண்டிலோட பாடியை பிரேக் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த ஸ்ட்ராங்கான செல் கேண்டிலோட பாடியை பிரேக் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை பிரேக் பண்ண பிறகு இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, பை கேண்டில். இந்த கேண்டிலோட ஹையஸ்ட், அதாவது அது ப்ரைஸ் போயிருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரைஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு விக்காக தான் கிடைக்கும். ஓகேங்களா?
இந்த ஏரியாவை இதுக்கு அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வைக்கணும். சரிங்களா? மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி விக் ரிஜெக்ட் ஆகுதோ, ரிஜெக்ட் ஆன பிறகு நாம் என்ன பண்ணணும்னா இதை ஃபில் பண்ணுமா இல்லை கீழேயே போகணுமா? கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், இதுக்கு கீழே 50 மினிட்ஸ் க்ளோஸ் வைக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பை கிடைக்கும். இந்த பைக்கு அப்புறம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். இப்போ என்ன பண்ணக்கூடாது, 1 ஹவரோட சப்போர்ட்டை மார்க்கெட் 50 மினிட்ஸில் பிரேக் பண்ணக்கூடாது. இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். புரியலாம், மறுபடியும் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம இப்போ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த பை சைடு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், இந்த சிங்கிள் கேண்டிலில் எப்படி ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னு. இந்த ஹையஸ்ட் ஆஃப் த பாடியை உடைக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த பை கேண்டிலோட ஹை எங்கே இருக்கோ அதை பிரேக் பண்ணணும். எப்போ நாம் பை போகணும்னா இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அந்த கேண்டில் மார்க்கெட்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு செல் வரணும். செல் வந்த பிறகு இதை பிரேக் பண்ணணும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துல பை போயிட்டு உங்களோட டிபி இங்கே வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா இந்த கேண்டல்லையே வச்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. இது க்ளோஸ் வச்ச பிறகு உங்கள் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் விக்கை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை பார்க்கலாம். ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகுது, ஒரு சப்போர்ட் மார்க்கெட் எடுக்குது, அதுக்கப்புறம் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போது விக் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போது மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு விக் ரிஜெக்ஷன் ஆக போகுது, இது ஃபில் ஆகாது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோவை மார்க்கெட் ஃபஸ்ட் எடுத்துரும். இந்த இடத்துல எடுத்த மாதிரி மார்க்கெட் எடுத்துரும். எடுத்த பிறகு நம்மளுக்கு செல் சைடு நாம் போகணும். ஓகேங்களா? இது ரிஜெக்ட் ஆக போகுதுன்னா நம்ம செல் சைடு போகணும். செல் சைடு வெறுமனே போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா பை சைடு போகணும்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். செல் சைடு போகணும்னா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். அப்போது சப்போர்ட் க்ரியேட் ஆகணும். நமக்கு எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, மார்க்கெட் நல்லா செல் வந்திருக்கு, செல் வந்துட்டு பை போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது இது பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. அது மட்டும் போதாது, இதுக்கு அடுத்தது ஒரு கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இல்லையா, ஃபஸ்ட்டு பை போகணும். பை போயிட்டு செல் ஆகிட்டு இந்த இடத்துல இந்த லோவை எடுக்கணும். அந்த கேண்டலோட விக்கில் ஒரு லோ இருக்குது இல்லைங்களா, அந்த லோவை எடுத்தால் மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆகும். இது எது வரைக்கும் நாம் டிபி வைக்கலான்னா, அதாவது விக் ஃபில்லிங்குன்னா விக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம டிபி வச்சுருப்போம். அதாவது விக் ரிஜெக்ஷன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1:2 நீங்கள் டிபி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். நான் இதை ட்ரேடிங் வியூவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே ஒரு நல்ல விக், அதாவது இது பை கேண்டில், நமக்கு என்ன இருக்குன்னா விக் வந்திருக்கு. விக் வந்துட்டு பை போயிருக்கு. இது செல் கேண்டில், இங்கேயும் விக் வந்திருக்கு. அதாவது நாம் இப்போ 1 ஹவரில் இருக்கும். இதை நாம் மார்க் பண்ணணும். இந்த ஏரியாவை நான் மார்க் பண்ணிட்டேன். எப்படி இது ஃபில்லிங் நடந்திருக்குன்னு பாருங்கள். என்ன ஃபேக்டரில் இது ஃபில்லிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட் 1 ஹவர் மார்க் பண்ணிவிட்டு நான் இதை எனக்கு தெளிவாக இருக்கணுங்கிறதுனால நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். மார்க்கெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அதாவது இதுக்கு முன்னாடி எனக்கு விக் இருக்குது சரிங்களா. இந்த கேண்டல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் 50 மினிட்ஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட் 50 மினிட்ஸுக்கு போயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு நல்ல பை வந்திருக்கு 15 மினிட்ஸில். ஓகேவா? பை வந்த பிறகு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 ஹவரில் பார்க்கும்போது விக் இருக்குது. இந்த விக்கை ஃபில் பண்ணணும் மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் செல்லானால் தான் இதை ஃபில் பண்ண முடியும். அப்போது பை கேண்டில் இருக்குது, செல்லானால் தான் ஃபில் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்கள், மார்க்கெட் செல் வந்திருக்கு, செல் வந்துட்டு பை வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், செல் மார்க்கெட்
போகணும்னா நம்மளுக்கு சப்போர்ட்டை உடைக்கணும். அப்போது இந்த பிளேஸில் சப்போர்ட் எது? இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதும் நீங்கள் என்ட்ரியை அப்ளை பண்ணணும். எந்த கேண்டில் அப்ளை பண்ணணும்னா இதுக்கப்புறம் வர கேண்டில், அதாவது எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த கேண்டில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, இந்த கேண்டிலில் நாம் என்ட்ரியை அப்ளை பண்ணோம். இது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச பிறகு இந்த கேண்டில் இந்த பிளேஸில் நீங்கள் என்ட்ரியை அப்ளை பண்ணணும். இதனோட டார்கெட் விக்கோட எண்டு வரைக்கும் வைக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் 1:2 வைக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நம்மளுக்கு விக் பெருசாக இருந்தால் விக்கை வைங்க, இல்லை 1:2 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது, அது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் விக் வரைக்கும் தான் வச்சாகணும். இல்லை 1:2 இந்த கேண்டலை கம்பேர் பண்ணும்போது 1:2 வருதுன்னா 1:2 ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது மார்க்கெட் எப்போ ஒரு செல் போகணுன்னாலும் அந்த செல்லில் நமக்கு சப்போர்ட் உடைக்கணும். எப்போ மார்க்கெட் ஒரு பை போகணுன்னாலும் அந்த பையில் மார்க்கெட் என்ன பண்ணணுன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும், அதாவது உடைக்கணும். இப்போது இந்த இடத்துலையும் நம்மளுக்கு செல் ஆன விக்கு தான். ஓகேங்களா? செல் கேண்டிலுக்கான விக் தான். இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல செல் கேண்டில், இந்த இடத்துல இருந்து 50 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட் ஒரு நல்ல செல் வந்திருக்கு, பையாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. செல் வரணுன்னா சப்போர்ட்டை உடைக்கணுமா? சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. பட் என்னன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டை உடைச்ச கேண்டில் இதுக்கு அடுத்த கேண்டில் என்ன ஆச்சுன்னா ஓப்பன் ஆகி பை போயிருக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லோயர் விக்கை பிரேக் பண்ணும்போது, இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போகணும். அப்போது இந்த கேண்டிலோட லோவை எந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்குன்னா இந்த ஏரியா தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது நீங்கள் இந்த பிளேஸில் என்ன பண்ணணுன்னா என்ட்ரியை இங்கே அப்ளை பண்ணிடணும். உங்களோட அதிகபட்ச ஸ்டாப் லாஸ் இதுக்கு பிஃபோர் கேண்டில் நல்லா இருக்குது, இந்த ஏரியா வைக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. இப்போது என்னால் இந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியாதா, இந்த விக் ஃபில்லிங்கை கேட்ச் பண்ண முடியாதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டா, அதாவது ஃபெயிலியர் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டா இதுக்கப்புறம் என்ன நடந்தால் இந்த விக்கை மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கணும்னா மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். அந்த சப்போர்ட் எப்படி இருக்கணும்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு பை வரணும். ஓகேங்களா? செல் வரணும். ஓகேவா? அந்த செல்லுக்கு அப்புறம் மறுபடியும் பை வரணும். ஓகேவா? இப்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மறுபடியும் பை வந்திருக்கு இல்லையா? இந்த ஏரியாவை டோட்டலாக பிரேக் பண்ணணும். அப்போது இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது, இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. அப்போ ரெண்டு சப்போர்ட் எங்கே பிரேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணல. எங்கே ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பிறகு, அதாவது ஒரு சப்போர்ட்டை கிரியேட் ஆன பிறகு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன்னா மார்க்கெட் பை ஆகணும், அதுக்கப்புறம் செல் ஆகணும், மறுபடியும் பை ஆகணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். மறுபடியும் இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் மார்க்கெட் எடுத்தால் அடுத்தது அந்த விக் ஃபில்லிங் நடக்கும். ஃபஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனால் செகண்ட் ஆப்ஷனலாக இது போகணும். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் நீங்கள் 2 டைம்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல எங்கே நடந்திருக்குன்னா பை வந்திருக்கு. ஓகேவா? இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு, செல் வந்திருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பை வந்திருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான்னு பண்ணல. மறுபடியும் ஒரு செல் வந்துட்டு மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பை செல் பை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலையும் பை சைடு தான் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு மேலே என்ன ஆனிச்சுன்னா பை வந்திருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு
இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல என்ட்ரி, இந்த கேண்டலுக்கு மேலே எஸ்எல் வச்சுக்கோங்க. 1:2 ஃபஸ்ட்டு வருதா இல்லை இந்த விக் ஏரியா ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். அந்த இடம் உங்களோட டிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன எஃபெக்டை க்ரியேட் பண்ணதுன்ட்டு. என்னுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆர் மெசேஜும் பண்ணலாம், டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப்.